ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்க்க வரீங்களா? வாங்க, கொஞ்சம் என்ன சமையல் பார்த்துட்டு போங்க. இது வந்து ஜீரா ரைஸ். எனக்கு எங்களுக்கு வேலை வரைக்கும் ரொம்ப நேரம் ஆகிட்டு, நைட்டில் 11:30 மணி ஆகிடுது. நம்ம சாப்பாடை பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன எதுன்னு நானும் சொல்கிறேன். குக்கரில் தான் செஞ்சுருக்காங்க. ஒருத்தர் குழப்பம் வந்து எனக்கு இந்த மாதிரி குக்கரில் தான் இந்த மாதிரி சாப்பாடெலாம் செய்யணும் வராது. ஜீரா ரைஸில் நிறைய பட்டர் போட்டு பண்ணியிருக்காங்க. நல்லா மனமாக இருக்குது பட்டர் மனம். எனக்கு இப்படிலாம் சமையல் பண்ணது வராது, செய்யவும் மாட்டேன். தெரியாத விஷயம் நம்ம செய்யக்கூடாது. அரிசியிலேருந்து கிருமியாக இருக்குது. பன்னீர் பன்னீர் போட்டு செய்யுது. நான் ரெசிபி கேட்டால் எல்லாம் கொடுக்க முடியாது. கிருமிலாம் போட்டிருக்காங்க. நான் சமையல் பண்ணலை, சின்ன மகன் சமையல் பண்ணியிருக்காரு. எப்போவுமே நான் காலையில் மத்தியானம் நைட்டு சேர்த்து சமையல் பண்ணி போவேன். இன்னைக்கு அவசர காரணமாக நான் வெறும் மத்தியானம் சாப்பாடு காலையில் சாப்பாடு பண்ணிட்டு போனேன். அதை அவர் பண்ணியிருக்காரு. சிம்லா மிர்ச்சி போட்டிருக்காரு. இப்போ சிம்லா மிர்ச்சா குடமிளகா தக்காளியெல்லாம் போட்டு பன்னீர் நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டு நிறைய நிலமை இன்க்ளூடிங் சேர்த்துருக்காரு. நான் சமையல் பண்ணுற மெத்தடே வேறு. எங்கள் பையன் எப்போ சமையல் பண்ண சூப்பராக பண்ணுவார். ஆனால் 1008 பொருள் இருந்தால் பண்ணுவோன்னு சொல்லுவார். அந்த பொருளாக என்கிட்ட இல்லை. நம்ம வீட்டில் சாம்பார் மசாலாவும் உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கடுகு ஜீரகம் அது மட்டும்தான் இருக்கும். நிறைய பட்டர் கிரீம்லாம் போட்டு பண்ணேன்னு சொன்னார். அதனால் எனக்கு தெரியல. சாப்பிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துடலாம் எப்படி பண்ணியிருக்காரு. நல்லா மனமாக இருக்குது. வித்தியாசம் பண்ணியிருக்காரு. நிறைய வந்து இதில் என்ன திரும்ப போட்டிருக்காரு, பட்ரு போட்டிருக்காரு போல், கஸ்தூரி மேத்தி போட்டிருக்காரு. நல்லா மனமாக இருக்குது. உப்பு காரெல்லாம் சூப்பராக போட்டிருக்காரு. பட்ரு போட்டனால பட்டரோட ஃப்ளேவர் நல்லா வருது. நான் இப்படி சமையல் பண்ணால் நம்ம நாளே நாளில் மூட்டை பிடிச்சி கட்டிட்டு ஊருக்கு போயிடுவோம். சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆனால் எனக்கு இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நார்மல் சாம்பார் ரசம் வத்த குழம்பு அப்படி தான் நமக்கு பிடிக்கும். சரிங்களா? இன்றைக்கி எங்கள் பையன் எப்படி சமையல் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி சொல்லுங்கள். சரிங்களா? இன்றைக்கி அநியாயத்துக்கு நேரம் ஆகிட்டு வர வழியில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் பார்த்தோன்னா அது ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் பாருங்கள். அவரை காப்பாற்ற போய் எடுக்க போய் எனக்கு கொஞ்சம் நேரம் படப்படன்னு வந்து நடுக்கரில் உட்காந்து வீட்டுக்கு வரக்கும் 11 ஆகிட்டு. அதனால் மகனுக்கு 9 மணிக்கு பசினா அவரெல்லாம் சமையல் பண்ணிட்டாரு. எங்கள் பையன் எப்படி சமையல் பண்ணியிருக்காரு சொல்லுங்கள். எங்கள் பையன் சமையல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவார். உங்கள் பிள்ளை உங்களுக்கு சமையல் பண்ணி தருவாங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி, எங்கள் மகனுக்கும் நன்றி. இன்றைக்கி எனக்கு சமையல் வேலை இல்லை. அதனால் சாப்பிட்டுமா தூங்குறோமான்னு இருக்க போகுது. பசங்க கையெல்லாம் தண்ணி வாங்கி குடித்தாலும் சுகமே சுகம்தான். சரிங்களா? இன்னும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நமக்கு நைட்டு சாப்பாடு பண்ணுறது சுட்டி. பாய். ஒரு சின்ன லைக். ஓமம் சேர்த்துருக்காரு. நல்லா வாய் ஃபுல்லாக ஓமம் ஃப்ளேவராக இருக்குது. சூப்பராக இருக்குது.